இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு நாளைக்கு அமெரிக்க தரப்பில் இருந்து மட்டும் $1 உங்களுக்கு 92 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சோம்னா 9200 கோடி ரூபாய் அமெரிக்க தரப்பில் இருந்து மட்டும் இந்த போரை அவங்க நடத்துவதற்கு செலவாகுது. இப்போ இஸ்ரேலுக்கு எவ்வளவு செலவாகும்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், ஈரானுக்கு எவ்வளவு செலவாகும்ட்டு நாம் யூகிக்கலாம். இதில் ஒரு 1300க்கும் மேற்பட்டவர்கள் ஈரானில் இறந்துட்டாங்க. அதில் ஒரு 181 குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் இறந்துட்டதா தகவல்கள் வருகின்றன. இதை சுதந்திரமாக நம்மால் உறுதிப்படுத்த முடியல, ஆனால் அது நடந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பலரும் அப்படித்தான் நம்புகிறாங்க. அமெரிக்க தரப்பிலிருந்து 7 பேர் இறந்திருக்காங்க. லெபனானில் ஒரு 400 பேர் இறந்திருக்காங்க. மற்ற வளைகுடா நாடுகளில் ஒரு சில பேர் இந்த தாக்குதல்களின் போது இடிபாடுகளிடம் சிக்கி, அதுக்கப்புறம் இந்த தாக்குதல்களிலிருந்து வரக்கூடிய ஷ்ராப்னல் துண்டுகள் அது தாக்கியும் இறந்திருக்காங்க. இந்த போர் எதை நோக்கி போகுது? நான் ஒரு 3-4 வாரங்களில் இந்த போர் நின்றுவிடும், ட்ரம்ப் மிகப்பெரிய அழுத்தத்தின் கீழ் வருவார் இந்த போரை நிறுத்துவதற்கு அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 2 நாள் முன்னாடி அவர் மிக ஒரு மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு அதிகப்படியான ஒரு போக்கை அவர் கையாளுகிறார். நான் யாரை தீர்மானம் செய்கிறேனோ அவங்க தான் அந்த நாட்டை ஆளணும், அந்த யார் ஆளுவது என்பதில் என்னுடைய முடிவு தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்கிறார். இப்போது February 28 அயத்தொல்லா காமனேயி இறந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சவாடக்கம் நடக்கலை. என்ன அது ஒரு பெரிய அவர்கள் ஒரு பெரிய நிகழ்வாக நடத்தணுன்ட்டு நினைப்பாங்க. பலர் இரங்கல் தெரிவிப்பாங்க, இறுதி மரியாதை செலுத்துவார்கள். அதில் முன்னணி இராணுவ தலைவர்கள், இன்றைக்கி இருக்கிற முன்னணி அரசியல் தலைவர்கள், அப்புறம் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு அவர்களுடைய மதகுருமார்களுடைய ஒரு 88 பேர் கொண்ட நிபுணர்கள் குழு, அவங்க தான் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நேற்று நாம் எண்ணியபடியே நிறைய பேர் இதை சொல்லியிருந்தாங்க. இறந்து போன காமனேயுடைய 2வது மகன் நினைக்கிறேன், முஜ்தபா காமனேயி, அவரை உச்சத்தலைவராக அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இப்போ இவர்களெல்லாம் பொதுவெளியில் கூடுறாங்க அந்த அடக்கத்துக்கு அப்படின்னா அவர்களை அமெரிக்கா தாக்கும், இஸ்ரேல் தாக்கும்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. அப்படின்ற எண்ணத்திலேயே அந்த அடக்கம் இன்னும் நடக்கலை, நல்லடக்கம் இன்னும் நடக்கலை. அதனால் அவர் இந்த மாதிரி இது முழுமையாக அவர்கள் சரணடைகிற வரைக்கும் அந்த போர் தொடரும் அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு அபாயகரமான அறிகுறியாக எனக்கு தெரிகிறது. ரெண்டு தரப்புலேயுமே ஒரு கடும் போக்கை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். முஜ்தபா காமனேயி அவரும் ஒரு தீவிர போக்கை கொண்டவர். அவங்க அப்பாவினுடைய ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக அவருடைய ஆட்சி இருக்கும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இல்லை, அவர் ஒரு நடைமுறைவாதி, யதார்த்தவாதி, பிராக்மெட்டிஸ்ட். அவர் சில சலுகைகளை விட்டு கொடுப்பார், அவர் விட்டு கொடுத்து சமரசம் செய்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். நம்ம போக போகத்தான் பார்க்கணும் இது எப்படி போகும்ன்ட்டு. ஆனால் அமெரிக்க தரப்பிலிருந்து ஒரு கடுமையான போக்கு தெரிகிறது. அவங்களுடைய இராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸத் பேசுவதாகட்டும், அல்லது அதிபர் ட்ரம்ப்பே பேசுவதாகட்டும், அவர்களை போய் ஒரு மூலையில் அவர்களை கார்னர் செய்து அவர்களை அப்படியே கொண்டு போய் அந்த மூலையில் இருத்தி வச்சு அவர்கள் டு பிரிங் தம் டவுன் டு தி நீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள மண்டியிட வைக்கணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அது அவ்வளவு எனக்கு இந்த போர் ஒரு 4-5 வாரங்களில் முடிந்து விடுமா முடியாதா அப்படின்றது முதன்முறையாக அந்த ஐயம் வந்திருக்கிறது எனக்கு. குறிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் அப்படின்றது அவங்களுடைய நோக்கத்தை சரியா கொண்டுட்டு போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. இல்லை, நோக்கமே என்னன்னு தெரியலையே. ஒவ்வொரு முறை அதிபர் ட்ரம்ப் பேசும்பொழுதும் அவருடைய நோக்கத்தை மாற்றி சொல்லுகிறார். முதல்ல என்ன சொன்னார், அந்த நோக்கம் அவங்க கிட்ட இருக்க அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறிவிடக்கூடாது, அவர்களை முடக்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னாரு. இப்போ என்ன தகவல்கள்லாம் வருதுன்னா, அமெரிக்க ஊடகங்களில் அவரை கேட்குறாங்க, நீங்கள் அந்த 400 சில்லற யுரேனியம் 235 அது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 60%, அதில் தான் அது அணு ஆயுத தலையாக மாற்றக்கூடிய அளவிற்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதை நீங்கள் கைப்பற்றுவதற்கு
ஒரு குழுவை அனுப்புவீர்களா, ஒரு டீம் அனுப்புவீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ அந்த எண்ணம் இல்லை, அதனால் அதை நான் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நான் அனுப்ப தயாராக இருக்கும் பொழுது ஈரானியர்கள் அப்படி வருபவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத போது தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதை வந்து ஒரு முழுமையாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஈரான் மீண்டும் இராணுவ ரீதியாக தலையெடுக்க முடியாத அளவிற்கு கொண்டு போயிடணுன்ற மாதிரி அதிபர் ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி தெரியுது. இப்படித்தான் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானையும் ஜெர்மனியையும் ஆலைஸ் தோழமை நாடுகள் அவர்கள் அப்படி பண்ணாங்க. அதனால் இன்னைக்கு வரைக்கும் கூட அணு சக்தியை அவர்கள் ஒரு போருக்கான ஒரு யுக்தியாக, ஒரு போருக்கான கருவியாக அவர்கள் பயன்படுத்த முடியாது. அந்த 2 நாட்டு இராணுவங்களும் அமைதிக்கான வழிகளில் மட்டுமே செயல்படும். அப்படியெல்லாம் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நடந்த ஒப்பந்தங்களில் அவர்களுடைய வீச்சு வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஈரானை கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிற மாதிரி இருக்கு. அது முடியுமான்னு எனக்கு தெரியல. அதே போல் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்களை நம்ம நிறைய பார்க்கிறோம். இது என்ன மாதிரியான பாதிப்புகள் அந்த நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு சார்? நாம் ஊடக செய்திகளெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து அவர்களுடைய தலைவர்கள் மத்தியில், அரபு தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய கசப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு 2 நாள் முன்னாடி ஈரானினுடைய பிரதமர் அவர் மன்னிப்பு கேட்டார். எங்களுக்கு உங்கள் மேலே எந்த வருத்தமும் இல்லை, நீங்கள் எங்களுடைய இலக்கல்ல, நாங்கள் அங்கே இருக்கிற அமெரிக்க தளங்களின் மீது தான் எங்களுடைய தாக்குதல்களை நடத்துகிறோம். உங்கள் மண்ணிலிருந்து எங்கள் மேலே ஏதேனும் தாக்குதல்கள் நடக்குமானால் அப்புறம் நாங்கள் பதிலுக்கு திருப்பி தாக்குவோம் அப்படின்லாம் சொன்னார். அது வந்து டூ லேட் டூ லிட்டில், மிக தாமதமாக மிக குறைவாக அவருடைய மன்னிப்பு இருந்ததுன்ற மாதிரி நான் படிக்கிறேன். அவர்களுக்குள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த ஷியா சன்னி உலகத்தில் ஒரு கருத்தியல் வேறுபாடு என்பது எப்பவும் உண்டு. இந்த தாக்குதல்களில் ஒருவர் சொல்கிறார், அந்த அரபு நாடுகளுடைய ஒரு கருத்தாய்வாளர், அவர் சொல்கிறார், இது வந்து பல தலைமுறைகளுக்கு இந்த பகை நீடிக்க செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, குறிப்பாக ஈரானினுடைய அந்த ஆயுதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப குறைந்த விலையிலேயே வந்து அந்த ஒரு தாக்குதல் அவங்க ஏற்படுத்தி அமெரிக்காவுக்கு அதிக சேதம் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கா சார்? குறிப்பாக இல்லை, நடக்குது, நிறைய நடக்குது. அவர்களுடைய இன்டர்செப்டார்ஸ்னால் தடுப்பான்கள், இந்த மாதிரி ஒரு ஏவுகணை, எரிவிசை ஏவுகணை வரும்பொழுது அதை தடுக்கக்கூடிய அந்த வல்லமை படைத்த தடுப்பான்கள், இன்டர்செப்டார்ஸ். ஒவ்வொரு இன்டர்செப்டாரும் $40 லட்சம். ஆனால் இவர்கள் அனுப்புகிற ட்ரோன் ஆகட்டும் அல்லது எரிவிசை ஏவுகணை ஆகட்டும், இது வந்து வெறும் $20,000. $20,000 எங்கே, $40 லட்சம் எங்கே? அதனால் இதே மாதிரி தான் பாகிஸ்தானி இந்திய போகிறப்போ கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அந்த 4 நாள் நடந்த போரில் பாகிஸ்தானிகள் பயன்படுத்திய சீன விமானங்கள் ரொம்ப குறைவான விலை. நாம் பயன்படுத்திய ரஃபேல் விமானங்களோ அல்லது அதுதான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், அது வந்து $340 மில்லியன் என்னமோ. அவர்கள் பயன்படுத்தியது ஒரு $40-50 மில்லியன் தான். அவர்கள் பயன்படுத்திய விமானங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய விமானங்கள் திறன் படைத்ததாக இருந்துச்சோ அதே அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய விமானங்களை சுட்டு வீழ்த்துச்சு. அதெல்லாம் நடந்துச்சு. அதனால் ஒரு செலவில்லாமல் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வன்மை ஈரானியர்களுக்கு இருக்குது. அவர்கள் அனுப்புகிற ட்ரோன், அவர்கள் தயார் செய்கிற ட்ரோனுடைய வல்லமையை பார்த்து ரஷ்யர்கள் அவர்களிடத்திலிருந்து ட்ரோன்களை பெற்று அந்த ட்ரோன்களை தான் யுக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். அதே போல் இந்த மிசைல்ஸ் அல்லது இந்த ஆயுதங்களினுடைய அந்த இருப்பு வந்து குறைந்ததாகவும் நம்ம செய்திகளை பார்க்குறோம். அமெரிக்கா அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கா சார் இந்த ஆயுதங்கள் அப்படின்றது? 3 பேரும் அந்த மாதிரி நிலைக்கு வந்துருவாங்க. இன்னைக்கோ நேற்றோ அமெரிக்க அதிபர் ஆயுதம் உற்பத்தி செய்பவர்களை, தளவாடங்கள் உற்பத்தி செய்பவர்களை சந்திக்க இருந்தார். அது நடந்துச்சான்னு தெரியல எனக்கு. அந்த சந்திப்பு அப்படி நடக்க போகுதுன்றதே அவர்கள் ஆயுதங்களை இன்னும் மீண்டும் வேகமாக தீர்ந்து போகும் ஆயுதங்களை நிரப்புவதற்கு மீண்டும் இந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டும், தயார் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்துக்காகத்தான் இருக்கும். ஈரானியர்கள் பற்றி நமக்கு அதிகம் தெரியலை. ஏன்னா அவர்களுடைய இராணுவத்தை பொறுத்தவரையில் நமக்கு ஒரு பெரிய வெளிப்படைத்தன்மை இல்லை. மேலை நாட்டு ஊடகங்களும் நுண்ணறிவு நிறுவனங்களும் உளவு நிறுவனங்களும் நமக்கு சொல்கிறது தான். அப்புறம் ஜெயின்ஸ் டிஃபென்ஸ் வீக்லின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நம்பகமான ஒரு இராணுவத்தை பற்றிய ஒரு இதழ் இருக்குது. அது இங்கிலாந்திலிருந்து வருது. அந்த இதழில் வந்து ரொம்ப தரமான ஆய்வுகள், பாரபட்சமற்ற ஆய்வுகள் எல்லாம் வரும். அவர்கள் வந்து
ஈரான் கிட்ட என்ன மாதிரியான தளவாடங்கள் இருக்குது, எத்தனை விமானங்கள் இருக்குது, எத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது, இதெல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க. அதை வச்சு தான் அதை தான் ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அப்படி தான் அவ்வளோதான் வச்சுருக்காங்கன்னு நம்ம நினைக்கணும். ஆனால் 3 பேர்கிட்டையும் அவர்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி தளவாட, அவர்களுடைய ஆயுதங்களுடைய இருப்பு, அவருடைய ஏவுகணைகளுடைய இருப்பு அது குறைச்சிக்கிட்டே வருது. ஏன்னா 4000 இலக்குகள் என்னமோ தாக்கப்பட்டிருக்கிறதா நம்ம அறிகிறோம். அப்போ இது எப்படி நடக்கும்? அதே போல் ஈரானினுடைய தொடர்ச்சியான அந்த மிசைல்ஸினுடைய அந்த அட்டாக்ஸை இஸ்ரேலில் இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் அது இஸ்ரேலில் விழுறது அதெல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த அளவுக்கு இஸ்ரேல் ராணுவம் ஒரு பலவீனமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லை அப்படி எடுத்துக்க முடியாது. பல ஏவுகணைகள் வருது, அதில் பல ஏவுகணைகள் தடுக்கப்படுது. சில ஏவுகணைகள் அந்த தடுப்பானெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு அயன் டோம் வச்சுருக்காங்க, ஒரு பெரிய இரும்பு கூரை வச்சுருக்காங்க. அந்த இரும்பு கூரையை அதை தகர்த்துட்டு உள்ள விழுது சிலது. அது அது நடக்கத்தான் செய்யும். முழுமையாக அது அவர்களுக்கு பாதுகாப்பு தரும்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறைய பாதுகாப்பு தருது. இந்த மேற்காசியாவில் நடக்கக்கூடிய இந்த போர், குறிப்பாக அமெரிக்கா மீது ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலாக இருக்கட்டும், ஈரான் மீது அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதலாக இருக்கட்டும், இந்த தாக்குதல்ல குறிப்பா அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, ஈரான்ல இருந்து அனுப்பக்கூடிய இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸா இருக்கட்டும், ட்ரோன்களா இருக்கட்டும், இதோடைய காஸ்ட் அப்படின்றது வெறும் ஒரு $20,000 இருந்து $40,000 அப்படி இருக்கு. அதே போல இதற்கு கவுண்டர் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸா அமெரிக்கா யூஸ் பண்றது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $40 லட்சம் இருக்கு. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய போர் செலவுகள் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படியே போச்சுன்னா அமெரிக்கா இந்த போரை 1 மாசம் வரைக்கும் நீடிப்பாங்களா? அதே போல ஈரானுக்கு இவ்வளவு குறைந்த விலையில இப்படி ஒரு பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் ட்ரோன் அவங்களால எப்படி தயாரிக்க முடியுது? இதுல இந்த போர்ல முக்கியமான கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, நம்ம ஈரான் தன் மீதான தாக்குதலை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரேடார கட்டமைப்புகளையும் போர் தளங்களையும் தாக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த லாஜிஸ்டிக்ஸ் போர்ல முக்கியமா அதான் அந்த லாஜிஸ்டிக்ஸை எப்படி உடைக்கிறாங்க அப்படின்றது. அதுதான் ஒரு போர்ல யாருக்கு சாதகமா இருக்கும் பாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அது ஈரானுக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயமா இருக்குது ஒண்ணு. 2வது என்னன்னா, இந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஆயுதங்கள். ஈரான் தொடர்ந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஏவக்கூடிய ஏவுகணைகள் குறையறதால ஈரான்கிட்ட போதுமான அளவுக்கு ஏவுகணை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு மாற்றா சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஏவ வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா முதல்ல அவங்க அவ்வளவு தூரம் அதிக ஏவுகணை ஏவுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்புகளை இல்லாமல் செய்யறதுக்காக அவ்வளவு, அதுவும் விலை குறைந்த அதே சமயத்துல பழைய ஏவுகணைகளை ஏவனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு சப்போர்ட் டாக்குமெண்டா என்ன கொடுக்குறாங்க, சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஈரான் அதன் பிறகு வெளியே அனுப்புன அந்த ஏவுகணைகளுடைய அந்த தன்மைகளை பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஏவுகணையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன, முதல்ல போகக்கூடிய தூரம், எவ்வளவு தூரம் அதால போக முடியும். ஒரு ஏவுகணைங்க அப்படின்னா இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு. அதோட எல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் சொல்றாங்க. ஆனா எவ்வளவு தூரம் இதுக்கு மேல நீட்டிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பா நீட்டிக்க முடியும். ஒண்ணு, எவ்வளவு வேகமா போகுது அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஏவக்கூடிய ஏவுகணைகள்ல பல விதங்களை காமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு வேகம் பொறுமையா செல்லக்கூடிய ஆரம்பிச்சு இன்னைக்கு 12 நிமிஷத்துல போகக்கூடிய அந்த ஏவுகணைகளையும் காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வார்ஹெட், எந்த மாதிரியான வார்ஹெட் அனுப்பிச்சு எவ்வளவு தூரம் உங்களால ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய கொண்டு போக முடியும் அப்படின்னு. அது பாத்தீங்க அப்படின்னா சில 100 கிலோ சில 100 கிலோவை தாங்கி செல்லக்கூடிய ட்ரான்கள்ல இருந்து ஒரு டன்னுல இருந்து 2 டன் வரைக்கும் நீங்க வெடிபொருளை ஏற்றி செல்லக்கூடிய அந்த ஏவுகணை வகைகளை காமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏவுகணை தாக்கும் பொழுது நீங்க ஒரே ஒரு வார்ஹெட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பா அதை தாக்கி அழிக்கும் போது உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அதுவே 10ல இருந்து 20 வார்ஹெட்டா பிரிஞ்சு போகும்பொழுது அதை தாக்கி அழிக்கிறதோ தடுத்து நிறுத்துறதுக்கோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அதையும் ஈரான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இது அத்தனையும் செய்யக்கூடியதுல காஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க, அதாவது விலையை ஏன் இவ்வளவு தூரம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு அரச கட்டமைப்பு, அதனுக்குள்ளார தனியார் அமைப்பு இயங்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கேபிட்டலிசம் சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்புல ஈரான் இருக்கு. அப்போ இங்க உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விலையை தீர்மானிக்கக்கூடியது என்னன்னா அது அரசு தீர்மானிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஆனா அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு எல்லாமே தனியார் உற்பத்தி செய்யக்கூடிய கட்டமைப்பா இருக்கு. அப்ப தனியார் தான் அந்த எல்லா உற்பத்தியும் செய்வாங்க. அரசு ஒருமனே சண்டை மட்டும் போடும். அதனாலதான் அவங்களுடைய விலைகள் அதிகமாகும். ஈரானுடைய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஆயுதங்களுடைய விலை குறைவாம இருக்கிறதுக்கான அடிப்படையான ஒரு விஷயம் இதுதான். அப்போ எவ்வளவு நாள் இது நீடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த அமெரிக்காவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே விலை மதிப்பு மிக்க
ஆயுதங்களை உற்பத்தி செய்வது, அது வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி தான் வச்சு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து உற்பத்தி ஆகிற எல்லா பொருளும் வந்து விலை அதிகமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பொருள்களும் விலை அதிகமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி போகணும் அப்படின்னா அவங்களுடைய செலவினங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஈரானை பொறுத்த அளவுக்கு வந்து அந்த செலவினங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஏவுகணை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா $20,000 செலவாகும். ஆனா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த ஏவுகணைகளை பார்த்தீங்க அப்படின்னா $2 to 3 மில்லியன் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ட்ரானும் $20,00,000 மதிப்புள்ள நீங்க வந்து ஒரு ஏவுகணையை ஏவி அதை தடுத்து நிறுத்துனீங்கன்னா ரொம்ப நாள் நீடிச்சு நிற்க முடியாது அப்படின்னு தான் இவங்க தொடர்ந்து சொல்றாங்க. ஆனா இந்த போரை பொறுத்தளவுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ நம்மளுடைய எண்ணம் பொதுவா வெளியில இருக்கக்கூடிய அமெரிக்க எதிர்ப்பு மனநிலை கொண்டவங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த ஈரான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈரான் வெற்றி பெறணும்னா அதுக்கு அடிப்படையா இருக்கிறது இவங்க எவ்வளவு ஏவுகணை கையிருப்பா வச்சிருக்காங்க, எவ்வளவு தூரம் அவங்களால வந்து தொடர்ந்து இந்த உற்பத்தியை கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும் அப்படின்றது இதுல தீர்மானகரமான காரணியா இருக்கும். அப்படியான ஒரு விஷயம் அப்படின்றது எப்படி முடிவாக முடியும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு வாரம் தாண்டும் பொழுது அவங்க ஆட்சியை நிலைப்படுத்திட்டாங்க. அதுல இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அவங்களால வந்து இனிமே நீடித்து நிற்கக்கூடிய ஒரு போரை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். 2 வாரம் கழிச்சும் இவங்களால வந்து ஏவுகணைகள் ஏக முடியுதா இல்லையா அப்படின்றதா அதுல தீர்மானகரமானதா இருக்கும். ஏன் அப்படின்னா அமெரிக்க தரப்பு ஒன்றும் சும்மா இல்லை. தொடர்ந்து இவங்களுடைய ஏவுகணை ஏவக்கூடிய அந்த லான்ச்சர்களை வந்து அழிச்சவனா இருக்கிறாங்க. அதுக்கு அதாவது ஆயுத உற்பத்திக்கு தேவையான அந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமீபத்துல ஒரு ஆப்டிக்ஸ் பொருள்களை வந்து தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தை வந்து தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்காக குறித்த ஒரு இலக்கை தாக்கி அழிக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஆயுதம் உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. அப்போ இதனுடைய உள்கட்டமைப்புகளை வந்து இங்க அடிச்சு உடைக்கும் போது எவ்வளவு தூரம் இவங்களால வந்து அந்த உற்பத்தி தொடர முடியும், எவ்வளவு கையிருப்பு இவங்கள்ட்ட வச்சிருக்கு அப்படின்றது தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. இப்போ பேசின மாதிரி ஈரான் சொல்லுது என்கிட்ட போதுமான அளவுக்கு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனா உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியல, யாருக்கும் தெரியல. அப்போ 2வது வாரத்துக்கு பிறகும் இவங்க வந்து தொடர்ந்து இவங்களால ஏவுகணை ஏவ முடிஞ்சது அப்படின்னா ஈரான் சொல்றது உண்மைதான், அவங்கள்ட்ட போதுமான ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவுக்கு வரலாம். அதே மாதிரி அந்த அமெரிக்க தரப்புல பாத்தீங்கன்னா அந்த ஏவக்கூடிய ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தக்கூடிய போதுமான விமான எதிர்ப்பு கட்டமைப்புகள் வந்து அவங்கள்ட்ட ஒரு வாரத்துக்கு மேல தாக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. அது உண்மையாதான் இருக்குது. அது உண்மையா பாத்தீங்க அப்படின்னா இப்போ தென்கொரியாவில இருந்து அங்க இருக்கக்கூடிய விமான எதிர்ப்பு கட்டமைப்புகளை வந்து அதுல அந்த ஏவுகணைகளை வந்து மேற்காசியாவை அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்காரு. எதை காட்டுதுன்னா போதுமான அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் இல்லை அப்படின்றதுதான் காமிக்குது. அது ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நம்பக்கூடிய விஷயமாவும் அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ஈரான் பொறுத்தளவு உறுதி செய்யக்கூடிய விஷயமா எதுவுமே இல்லை. அப்போ இதுதான் இங்க ஒரு தீர்மானகரமான ஒரு பாத்திரத்தை வைக்கும். அப்ப 2 வாரங்கள் கழிச்சும் இவங்களால வந்து இப்படி ஒரு துல்லியமான தாக்குதலை தொடர முடியுமா, அவங்கள இஸ்ரேலிய அமெரிக்க கட்டமைப்புகளை வந்து தொடர்ந்து தாக்க முடியுமா, அவங்களுடைய அந்த விமான தளங்களை இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரேடார்களை வந்து தாக்கி அழிச்சு அதன் மூலமா அவங்கள வந்து எதிர்ப்பு அமைப்புகளை இவங்களுடைய ஏவரத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செஞ்சுட்டாங்க. ஒண்ணு இனிமே இவங்களை நோக்கி வரக்கூடிய அந்த தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது 2வது பேஸ். இந்த பேஸ்ல வந்து அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அந்த போர் தளங்களை வந்து இவங்க தாக்கி அழிக்கணும். துல்லியமா தாக்கி அழிச்சு தாக்க முடியாத அளவுக்கு பண்றதுதான் இந்த ஈரானுடைய வெற்றி இருக்குது. அதை செய்ய முடியுமா என்ன முடியாதா அப்படின்றது இந்த 2வது வாரத்துக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். குறிப்பா இப்ப ஈரானுக்கு ஒருவேளை அந்த மிசைலோ இல்ல இந்த ஆயுதங்களுடைய அந்த இருப்பு கம்மியாயிடுச்சுன்னா அதை வந்து ரஷ்யாவோ இல்ல சீனாவோ வந்து உதவி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ உக்ரைன் போரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல போதுமான அளவுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து ஆயுதங்கள் தரல. ஆனா உக்ரைன் வந்து நிலைச்சு நிற்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அதன் பிறகு நிறைய ஆயுதங்கள் கொடுத்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்றதுக்கான முன் வந்ததா தொடர்ந்து செய்திகள் வந்தது. அதே போல இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சீனாவோ ரஷ்யா எவ்வளவு ஆயுதங்கள் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி ட்ரான் உற்பத்தியில ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான அந்த பிளான்ட்டை கட்டமைக்கிறதுக்கு ஈரான் உதவி செஞ்சதுதான் அப்போ அந்த செய்தி. அப்போ இவங்களால ஈரானால் இதுக்கு மேல ட்ரான் உற்பத்தி செய்ய முடியல அப்படின்னா ரஷ்யாவில் உற்பத்தி ஆகக்கூடிய ட்ரான்கள் ஈரானுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்றது இங்க ஒரு எக்ஸ்பெக்ட் நமக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அதாவது அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் அல்ல. என்ன ஈரானுக்கு வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஈரான்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அல்ல அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டாக்டிக்கலா நீங்க வந்து ஒரு அணி நாடா சேர்க்குறீங்க அப்படின்னா தற்கால சூழலுக்கு தகுந்தால் போல நீங்க வந்து இந்த சூழல் கருதி உங்களோட சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு பொருள். நீங்க ஸ்ட்ராட்டஜிக் அல்ல அப்படின்னா நீண்ட கால நோக்குல நீங்க உங்களுடைய எதிர்கால இலக்குகளை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை நாங்க வந்து ஒரு அணி நாடா எங்களுடைய நட்புல நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் ஸ்ட்ராட்டஜிக் அல்ல. அப்போ அந்த மாதிரியான ஒப்பந்தத்தை ஈரானும் ரஷ்யாவும் செஞ்சிருக்கு. அப்போ அந்த காரணத்தால கண்டிப்பா ஈரான் வந்து விழாம காக்க வேண்டிய தேவை ரஷ்யாவுக்கு இருக்குது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஈரானுக்கும்
ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த லாஜிஸ்டிக் போக்குவரத்து நார்த் சவுத் காரிடார்ன்றது ஏற்கனவே வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு. அப்போ இவங்களை அதாவது ஈரான் வந்து ஒரு பொருளை கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலே இல்லை. அங்கிருந்து ரஷ்யாவிலிருந்து கருங்கடல் பகுதியிலிருந்து பால்டிக்ஸ் கடல் வழியா நீங்க வந்து எளிமையா வந்து ஈரானுக்கு கொடுக்க முடியும். அதுவே பாத்தீங்க அப்படின்னா அந்த நார்த் சவுத் காரிடார் வந்து அந்த பிஆர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரயில் கட்டமைப்போட இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதன் வழியா நீங்க என்ன பண்ண முடியும்? சீனா உதவி செய்யணும் முடிவு பண்ணாங்க அப்படின்னு நிச்சயமா உதவி செய்ய முடியும். பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது வெளிப்படையா யாரும் சொல்லாததால நமக்கும் ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா அதுக்கான வழிவகைகள், அதுக்கான இடங்கள், அதுக்கான போக்குவரத்து கட்டமைப்புகள், இணைப்புகள் எல்லாம் வந்து இருக்குது. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்றது ஒரு எக்ஸ் ஃபேக்டரி. அதே சமயத்துல நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், உலக சூழல் வந்து தலைகீழா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஈரான் தொடக்கட்டத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கும் பொழுது அந்த தரப்பை வந்து கீழே விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, குறைவா இருக்குது. ஒரு ஜெனரல் நோக்கில் பார்த்தீங்கன்னாலும் சரிதான், ஒரு அறம் சார்ந்த விஷயமா பார்த்தாலும் சரிதான், அது சாதகமா தான் இருக்குது. ஆனா செய்வாங்களா செய்ய மாட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்படியான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்குது. ஆனா கண்டிப்பா அவங்க செய்வாங்க. ஆனா சீனாவை நமக்கு தெரியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.